ஹலோ எவ்ரிவான். இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் நம்ம சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். ஐ ஏட் டூ மச். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. ஐ எம் ஃபுல். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வயிறு பயங்கரமாக பசிக்குது. ஐ எம் ஸ்டார்விங். நெக்ஸ்ட் ஒன், சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா? இஸ் தேர் எனிதிங் டு ஈட்? நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் காஃபி குடிக்கிறியா? would you like some coffee? நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது சாப்பிட்றியா? would you like something to eat? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்குது. I feel like eating ice cream. நெக்ஸ்ட் ஒன், நீ எனக்கு ஊட்டி விடுறியா? Can you feed me? நெக்ஸ்ட் ஒன், அதிகமாக ஊட்டி விட்டுறாத, இல்லைனா அதிகமாக கொடுத்துறாத. Don't overfeed. நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு மேலே என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது. I can't take it anymore. ஸோ இப்போ பார்த்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கே தெரியும், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்களும் இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் சின்ன சின்னதான இந்த ஃப்ரேசஸ்லாம் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.